ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹனிமூன் அப்படிங்கிற ஒரு மினி வெப் சீரிஸை பற்றி தான். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு கிராம பகுதிகளில் வளர்ந்த ஒரு ஹீரோ. இவர் வந்து ஐடியில் வந்து வேலை பார்ப்பார். இவருக்கு நகரப்பகுதியில் வளர்ந்த ஒரு நல்ல மாடர்னான ஒரு பொண்ணை வந்து பார்த்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. வெப் சீரிஸினுடைய ஓப்பனிங் அங்கேயே வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து காமிப்பாங்க. எப்படி இருக்கும், நார்மலாக கல்யாணத்தை காமிப்பாங்க, தாலி கட்டுறதை காமிப்பாங்க, இப்படியெல்லாம் தான் ஆரம்பிக்கும். இதில் அப்படியே பண்ண மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மண்டபத்தை வந்து காலி பண்ணுற நேரம், ரொம்ப நெருங்கிய சொந்தங்களும் சில பேர் ஒண்டின்னு தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த மண்டபம் எப்படி இருக்கும், அப்போ தான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் வச்சுட்டு ஆல்பத்துக்காக சொந்தங்கள் சில பேர் உட்காந்து சில பொருளி பேசுவாங்க. இந்த இடத்துலேருந்து தான் வந்து இந்த வெப் சீரிஸே வந்து ஆரம்பிக்கும். இப்போது இவங்க 2 பேருக்கும் வந்து அந்த முதலிரவு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணலாங்கும்போது அது டெம்ப்ளேட்டாக பார்க்குற மாதிரி இருந்தோம்னா ஒவ்வொரு நேரத்துலையும் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். சரி, ஹனிமூன் ஒன்று பிளான் பண்ணுவோம் வெளியூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவார். அதுவும் கேரளாவுக்கு. இந்த பொண்ணு வந்து ஃபாரின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லைனா கேரளாவுக்கு பிளான் பண்ணுவார். ஸோ கேரளாவுக்கு போவாங்க. அங்கேயும் இவங்களுடைய அந்த முதலிரவு வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும்போது அப்போ இவங்களுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாஷணைகள் வரும். நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கை என்ன, என்னோடய வாழ்க்கை என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தருணத்தில் இந்த பெண் வந்து அவங்ககிட்ட வந்து மனம் விட்டு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவரோட வந்து கொஞ்ச நாள் லிவ்இன்ல வாழ்ந்ததாக வந்து சொல்லிடுவாங்க. அதுவும் ஒரு கணவன் மனைவி மாதிரி. இப்போது இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இவர் இப்படி எடுத்துக்கிட்டார், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸ். டோட்டலி அவுட் அண்ட் அவுட் வந்து காமெடியை வந்து அப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க இந்த வெப் சீரிஸில். இந்த வெப் சீரிஸினுடைய ஹீரோ தான் வந்து இதனுடைய ரைட்டரும் கூட. பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த ஹீரோயினும் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு ரொமான்டிக் காமெடியெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா செம்ம சாய்ஸ் இந்த வெப் சீரிஸ். மிஸ்ஸே பண்ணாமல் பாருங்கள். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து தமிழில் கிடையாது. இது ஒரிஜினல் வந்து கன்னடா, தெலுங்கில் ஒன்றி தான் கிடைக்கும் சப்டைட்டிலோட. நீங்கள் சப்டைட்டிலோட பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு டியூப்லைட் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருப்பார், ஒரு அம்மாஞ்சி மாதிரியான ஒரு கேரக்டர். அது ஃபுல்லாக வந்து சிட்டியில் வளர்ந்த அவ்வளோ ஒரு மாடர்னான பொண்ணு. இவங்களுக்கு நடுப்புற இருக்கிற அந்த டிஃப்ரென்ஷியேட் உடனே இதை சொன்னதுக்கப்புறம் அவனால் ஒத்துக்க முடியாமல் போகிற ஒரு விஷயம், அதனால் அவன் செய்யக்கூடிய சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் ரொம்ப காமெடியாகவும் இல்லாமல் தேவையான அளவு வந்து எமோஷன்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் வந்து இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு காரில் வரும்போது இவங்க 2 பேருக்கும் உள்ளார ஒரு சில சம்பாஷணைகள் போகும். இதை வச்சுட்டு அந்த கார் டிரைவர் வந்து கிண்டல் பண்ணுவோம். சார் எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கேரளாவுக்கு போகிறாங்கன்னா அந்த கார் டிரைவர் சொல்லுவான், நானே என் ஒய்ஃப் வந்து ஹனிமூனுக்கு வந்து எங்கேயோ ஃபாரின் கழிச்சிட்டு போனேன் அப்படிமா. அதுக்கு வந்து அந்த பெண் வந்து சிரிப்பா. கணவன் வந்து ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான், என்ன அந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கிளம்பி அந்த ஹனிமூனுக்கு வரும்போது, இப்போது அந்த ஹனிமூன் ட்ரிப் முடிஞ்சு இவங்க திரும்பி வந்து வீட்டுக்கு வருவாங்க. அதே காரில் அதே நபர் தான் வருவான். இப்போது அதேமாதிரி ஒரு சம்பாஷணை வரும். அதேமாதிரி அந்த டிரைவர் வந்து பேசும்போது இந்த பொண்ணு வந்து அவனை டிஃபெண்ட் பண்ணுவான். அதை வச்சுட்டு 2 பேருக்கு நடுப்புற ஒரு க்ளோசஸ் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருப்பார் டைரக்டர். ஒரு மஸ்ட் வாட்ச், கண்டிப்பாக வந்து பாருங்கள். பெரிய அடல்ட்ரி அப்படின்லாம் இருக்காது. பட் தீமேட்டிக்கலாக பார்த்தோம்னா இது ஒரு 18+ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய சூப்பரான வெப் சீரிஸ். ஏன்னா மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஆஹாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.